நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் பேசலாம்னு இருக்கேன். அதாவது சாதனை முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அப்படின்றத இந்த பதிவில் நான் கடைசியில் சொல்ல போகிறேங்க. முதல்ல நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டு இருந்தது. அது எவ்வளோ பெரிய கட்சி மட்டும் கிடையாது, எவ்வளோ பெரிய கட்டமைப்பு கொண்டிருந்த அந்த தேசிய கட்சியை பேரறிஞர் அண்ணா அவர்களால் தோற்கடிக்கப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை முதல்வராக பேரறிஞர் அண்ணாவை நம்ம பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, அப்போ வந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த தலைவர் வந்து யாருன்னா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். இப்போ நம்ம ஒரு உயரமான மலை எதுனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எவரெஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி தான் அரசியலில் வந்து நேர்மையானவர் அப்படின்னா நம்ம பெருந்தலைவர் ஐயா காமராஜர் தான் நம்ம நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு மேதையை தோற்கடித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லைங்களா? அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படிப்பட்ட சாதனையாளரை தோற்கடித்தாலும் பேரறிஞர் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் எளிமையாக தான் இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. ஏன்னா அவர் இறக்கும்போது மருத்துவ செலவுக்குறம் பணம் இல்லாமல் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து உதவும் தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம செய்தியை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அவர் வந்து விபத்தில் ஒரு நொடியில் இறக்கலை. அவர் வந்து மரண படுக்கையில் இருந்து தான் இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் நினச்சிருந்தா அவர் சொந்த பந்தத்துங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உயர் பதவியில் விட்டுட்டு போயிருக்கலாம் கட்சி. ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன்னா அவரும் ஒரு எளிமையான ஒரு மனிதர் தான். இதுதான் சாதனை முதல்வர் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு திராவிட கட்சிகளை 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களும் ஒரு சாதனை முதல்வர் தான். இப்போ முதல்லலாம் நான் நினைப்பேன், நம்ம எல்லாம் ஒரு இந்தியர் அவ்வளோதான். இதில் என்ன கிடக்குது, தமிழ்நாடு என்ன, தேசிய கட்சி என்ன, ஃபஸ்ட்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, தேசிய கட்சி மாநில கட்சி, இது எதுக்கு இப்படிலாம் பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து பாரத பிரதமர் மேலே மிகுந்த ஒரு மரியாதை, மிகுந்த ஒரு பற்று. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய குடும்பத்தையே பார்க்காம நாட்டிற்காகவும் உறுதியான சில முடிவுகளையும் தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு மேதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், தமிழர் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ தான் நான் நினச்சேன், இந்த பேரறிஞர் அண்ணா அவர் வந்து ஒரு தேசிய கட்சியை தோற்கடித்தது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய சாதனைன்ட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு திராவிட கட்சிகளை தோற்கடித்த மாண்புமிகு தமிழக விஜய் சார் அவர்களும் ஒரு சாதனை முதல்வர் தான் என்னுடைய பார்வையில். ஆனால் இப்போ வர இந்த ஆனால் அப்படின்னா, இப்போ ஒரு நபருக்கு அதாவது டாக்டர் படிச்சிருக்காரு, அதே மாதிரி இந்த மேக்கப் போடுற கலையை அதையும் படிச்சிருக்காருன்னு வச்சுங்க. 2 நபர் வராங்க. ஒருத்தருக்கு மேக்கப் போடுங்க, எனக்கு மேக்கப் போடுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து எனக்கு எமர்ஜென்சி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், உயிருக்கு ஆபத்துன்றார். அப்போ அவர் எதை தேர்ந்தெடுப்பார்? எமர்ஜென்சி, உயிருக்கு ஆபத்தாக்குறவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது தானே அவர் ஃபஸ்ட்டு செய்யணும். அதுதானே முறை. அதே தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் சாருக்கும் நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் விவசாயிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது வாக்குறுதி கொடுத்த எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஏன்னா இது எல்லா கட்சிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஆனால் மற்ற எல்லா கட்சியுமே கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நிறைவேற்றியிருக்காங்க. அதே போல தான் நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை முதல்ல விவசாயிகளுக்கு முழுமையாக நிறைவேற்றிட்டு மற்ற திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பயனுள்ள விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் வந்து விவசாயிங்க பாதிக்கப்பட்டே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறும், அரசாங்க ஊழியருடைய சம்பளமும் அகவிலைப்படி எல்லாமே தானே ஏற்றி போயிட்டே இருக்கும். ஆனால் விவசாயிங்க அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி ஏறியதும் இல்லை. ஏன்னா எல்லாமே கடத்தல் தான் இருக்காங்க. அப்போது நீங்கள் வாக்குறுதி கொடுக்காம இருந்து அதை செய்யலாம், யாரும் பெருசாக பேச போகிறதில்ல. ஆனால் கொடுத்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.